ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லை தாண்டிய நாய்கள். ஆம், எல்லை தாண்டிய நாய்கள். ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தர் வருத்தப்பட்டு சொன்னார், என்னோட படித்த பொண்ணு ஐயோ பாவம், என்னோட படித்த பொண்ணு ஐயோ பாவம். என்னையான்னு, எங்கள் ஊரில் அந்த பொண்ணு ரொம்ப அழகாகவும் இருந்தா, ஸ்கூலில் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தா. அவங்க குடும்பத்தில் பொம்பளை பிள்ளை அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், நெருப்பை மடியில் கட்டியிருக்குன்னு சொல்லி சிறு வயசுலேயே கொஞ்சம் வசதியான, அறிவு வளர்ச்சி கம்மியான பையனுக்கு சிறு வயதிலே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த பொண்ணுக்கு நல்ல படிப்பு வரும். ஆனால் அந்த பெத்த பேரண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு கவலையில் தங்களுடைய கடமையை முடிக்கிறோன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணால் நல்லா படிக்க முடிஞ்சதை தவிர தனக்கு வர்ற ஒரு வாழ்வியல் நலமானதுங்கிறது புரிஞ்சிக்க முடியல. கடவுளும் தண்டிச்சிட்டார். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி 2 குழந்தைகளும் ஆயிடுச்சு. அந்த கணவனும் ஒரு நல்ல வருமானத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்காக வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை ரீதியே அற்றவன். அந்த குடும்பத்துக்காக வாழணுங்கிற வாழ்க்கை ரீதியே அற்றவன். இது எல்லா சமுதாயத்திலையும் இருக்குது, எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருக்க நேரத்தில் அந்த கெட்டவன் தன்னுடைய நண்பனை கூட்டிகிட்டு கொண்டு மதுபானம் பண்ணுறதுக்கு வீட்டிலேயே வச்சு மதுபானம் பண்ணுறதும், தன் மனைவி கையாலேயே ஆம்லேட்டு, மட்டன், சிக்கன்களை பொரித்து தன் நண்பர்களுக்கு பங்கு வைப்பதுமாக வீட்டை ஒரு பாராக்கினான். அவன் குடி போதையும் அவன் தனக்கு மிஞ்சின எண்ணமும் அவனையே அவன் தன் உடம்பை தீய கொளுத்திக்கிட்டான். விதி விளையாண்டு அந்த பெண்ணை, அந்த கூட இருந்த நண்பன், ஃபேமிலி மேனு சுய லாபத்துக்காக அந்த பொண்ணுக்கிட்ட ஆசை வார்த்தைகளை கூட்டி விதி அந்த பொண்ணை சிதறடித்து 2 பிள்ளைங்களையும் விட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். 2 பிள்ளைகளோடு கூட்டிகிட்டு போயிட்டான். பிள்ளைகளை விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கு புதுமையான வாழ்க்கை கிடச்சின்னா இல்லை, ரொம்ப கொடுமையான வாழ்க்கை கிடச்சி. எல்லை தாண்டிய நாய்கள். பாருங்கள், எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எந்த சமுதாயத்தில் வளர்ந்தாலும் ஒரு ஆண்மகனாக இருக்கிறவன் அநியாயமாக பாவம் பண்ணும்போது இது பாவம்னு சொல்லுகிறத விட்டுவிட்டு, இது அக்கிரமம்னு சொல்கிறத விட்டுவிட்டு, எங்கள் குடும்பத்தில் 5 பொண்டாட்டி வச்சான், எங்கள் குடும்பத்துக்காரன் அதை பண்ணான், எங்கள் குடும்பத்துக்காரன் இதை பண்ணான், அதனால் அவன் நல்லவன் சொல்லிக்கிட்டு எல்லா மனிதர்களும் நாயை விட கேவலமாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை போட்டு கொடுமைப்படுத்தினாங்க. இதை என் கண்ணால் பார்த்தேன். இதை அந்த பெண்ணின் இருக்கிறவங்களும் குற்றப்படுத்தினார்களே தவிர அவளை கட்டிக்கிட்ட கணவன் தவறு செய்ததை ஒத்துக்கொள்ளவில்லை. தங்கள் தாய் தகப்பனர்கள் படிக்கக்கூடிய வயசில் அறியாமையில் கட்டி கொடுத்ததும் தப்புன்னு சொன்னதில்லை. விதி விளையாண்டதின் மித்தமாக அந்த பெண் எல்லை தாண்டிய நாயா அந்த மனிதர்களிடம் மாட்டிக்கொள்ளும்போது, ஒரு நாய் எல்லை தாண்டி வரும்போது அந்த மிருகங்களே அந்த நாயை போட்டு கடிச்சு கொதறுவதைப் போல அந்த பெண்ணை கொதறி கொண்டு இருந்தார்கள். அவள் இனி என்ன தீர்ப்பெடுப்பாள்? பத்திரகாளியாய் மாறுவாளா? கொடுமையானவளாய் மாறுவாளா? அந்த கொடுமையை கண்டு என் நெஞ்சம் வலித்தது. ஆமாம், ஒரு பெண்ணுக்கு சில ஆண்களால் கொடுமை நடத்தப்படும் போது மனச்சாட்சி உள்ள எல்லா மனிதனுடைய எண்ணமும் துடிக்கும். அல்லேலூயா, ஆமென்.